த்ரிஷால்னா நயன்தாரா, மார்க் ஆண்டனி இந்த மாதிரியான தமிழ் படங்களை டைரக்ட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன் சார் டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் மூவி தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தில் நம்ம ஏகே தான் லீடுலாக ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த படத்துடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ஃபைனலி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் பார்க்கறதுக்கு செம ஸ்வாகாக இருக்குது. ஏகேவோடைய டிஃப்ரெண்ட் 3 லுக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரே போஸ்டரில். ஸோ பார்க்கறதுக்குமே செம ஸ்வாகாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக வேற லெவலாக இருக்க போகுது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்லையும் சரி, ஸோ அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் குவாலிட்டிலுமே சரி, ரெண்டுமே தரமாக இருக்கும். ஸோ படமும் அந்த அளவுக்கு செம்மையாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுக்கே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 3 லுக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி லுக்கில் படத்தில் நடிப்பாரான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எனக்கு புதுசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த படத்துக்கு நம்ம டிஎஸ்பி மியூசிக் போடுறாரு, அதுதான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கேவலமாக இருக்குது. இந்த படத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த மாதிரி லுக்குக்கு என்ன மாதிரி பீஜம் போடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனல்லையுமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய ஒரு தமிழ் படம் தான். என்னதான் நீங்கள் தமிழ் படம்ன்றத சொன்னாலும் இது அப்படியே லைட்டாக பார்க்குறதுக்கு தெலுங்கு படம் ஸ்டைலில் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். எப்படி வாரிசு தமிழ் படத்தை எடுக்கிறமா சொல்லிட்டு கடைசியாக தெலுங்கு படம் எடுத்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த குட் பேட் அக்லி படத்துக்குமே நடக்கும். ஸோ எதுவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அண்ட் இதில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக வரும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட ட்விட்டர் பேஜ் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் இந்த குட் பேட் அக்லி மூவியோடைய தியேட்டருக்கு ரிலீஸுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பொங்கல் 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கும் வரல, ஒரு வெங்காயமும் வரல. ஆனால் இந்த படத்தை பாருங்களேன், இப்போ தாங்க ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டைம்னா இப்படி இருக்கணும். ஆனால் லைக்காக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் ஃபர்ஸ்ட் லுக்காக அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ரீசெண்டாக அந்த ஷூட் வீடியோமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் ஸோ பார்க்குறது நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தா மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். அவங்க அதுவுமே பண்ணலை. ஆனால் அந்த மைத்ரி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித்தோடைய நெக்ஸ்ட் மூவி, அதாவது இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க படம் வருதுன்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தீங்களா ரொம்ப சீக்கிரமாக விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விடாமுயற்சி படமும் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பிளான்லேருந்து ஒதுங்குறாங்க. அப்படி போனாங்கன்னா மேக்ஸிமம் டிசம்பர் அப்படின்னா சங்கராந்திக்கு தான் வருவாங்க. ஆனால் 2 படமும் ஒரே ஃபெஸ்டிவல் டைமில் வர்றது சான்ஸ் இல்லை. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்க எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.